வியூவர்ஸ் வணக்கம். இன்றைக்கி வந்து நான் வந்து ஒரு கேக் செய்யலான்னு இருக்கேன். இப்போ நீங்கள் வந்து இந்த செய்யும் முறையை பாருங்களேன். இது வெரி ஈஸியான கேக்கு. பட்டர் வந்து நம்ம முதல்ல போட்டுப்போம். ஒரு பேனில் ஒரு பவுலில் போட்டுட்டு பட்டரும் சீனியும். உங்களுக்கு சீனி அதிகமாக தெரிஞ்சுன்னா கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. நான் அளவுலாம் வந்து அப்புறம் நீங்கள் பார்த்துக்கங்க எப்படின்னு. வந்து நல்லா நம்ம அடிச்சு ஓகே. சீனியும் பட்டர் முதல்ல நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. நல்லா அடிச்சுக்குவோம். முதல்ல நீங்கள் பட்டர் பாய்க்கலன்னா மஜரின் பாய்க்கலாம். இது கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தாக நம்ம முதல்ல நல்லா அடிச்சுக்கோங்க. நீங்கள் ஃபுட் ப்ராசஸஸ் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே பாருங்க, பட்டரும் சீனி நல்லா அடித்தாச்சு, நல்லா பீட் பண்ணியாச்சு. நீங்கள் கையில் இப்போ பீட் பண்ண உங்களுக்கு கடினமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஃபுட் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து எக் வந்து ஒரேடியாக எல்லாம் போட்டு அடிக்காமல் அப்படியே ஒன்று எக்காக போட்டு அடிங்க. நம்ம ஒரு ஏக்காப்பை முடிச்சிட்டோம். கொஞ்சம் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பாருங்க, இந்த முட்டை நல்லா அடிச்சாச்சு பாருங்க. ஸ்டேஜில் என்ன செய்யுங்க, வெனிலா எசன்ஸ் ஒரு 2 சின்ன ஸ்பூன், அப்புறம் கொஞ்சோண்டு லெமன் கொஞ்சம் புளிஞ்சு விட்டுக்குங்க. இந்த லெமன் ஏன் புளிகிறோன்னா, கேக்கு வந்து ஒரு வாரம் வெளியே இருந்தாலும் கெடாது. அதோடு வந்து நம்மளுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வந்து திகட்டாது. அதுதான் அந்த கேக்குள்ள ரகசியம். ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் உங்களுக்கு சொல்லுறேன்னு. நல்லா அப்படி அடிச்சுக்கோங்க. நல்லா அப்படி அடிச்சுட்டு அப்புறம் என்ன செய்யணும், மாவை வந்து ஒரு ஏடியாக போட்டு அடிக்காமல் நீங்கள் கையிலேயே அடிக்கலாம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக 2 ஸ்பூனாக போட்டு மாவு அடிங்க. மாவு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம முடிச்சாச்சு. ஒரு 2 ஸ்பூனாக போட்டு நீங்கள் மெதுவாக அடிச்சிங்கன்னா கரெக்டாக வந்துடும். இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு ஏன் இந்த மாதிரி மெனுவலாக உங்களுக்கு செஞ்சு கட்டுறேன்னா, நீங்கள் வந்து பிளெண்டர் பாய்க்கலோ மிஷின் பாய்க்கலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் காட்டணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மெத்தட்டை கட்டுறேன். இது கேக்கு மாவுனால உங்களுக்கு வந்து கேக் வந்து மிஷினில் அடித்தாதான் ஃப்ளஃபியாக வரும்னு நினைக்காதீங்க. கையில் அடித்தாலே நல்லா வரும். இந்த மெத்தட் வந்துடுச்சு. அதுக்கு பிறகு நம்ம வந்து என்ன கலர் போடுறோமோ, என்ன ஃப்ளேவர் போடுறோமோ அது நம்ம போட்டுக்கலாம். ஓகே, நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் அடிங்க. ஓகே, இந்த மெத்தடில் வந்து நான் வந்து கொஞ்சம் வந்து உப்பு சேர்க்குறேன். உப்பு சேர்த்துட்டு ஒரு கப்பு வந்து தண்ணி பால் எதுக்கு ஊற்றுறோன்னா, கேக் வந்து நல்லா மொய்ஸாக இருக்கும், ரொம்ப ட்ரையாக இருக்காது. அதுக்காண்டி அந்த தண்ணி பால் சேர்க்குறேன். இப்போ நான் நல்லா அடிச்சுக்குங்க. இந்த கேக்கெலாம் பாருங்கள் அடிச்சுட்டு நான் வந்து ஒரு 5 பாகம் பவுலில் போட்டு வச்சுட்டேன். ஓகே, நீங்கள் என்ன கலர் போடுறீங்களோ உங்களோட விருப்பம். இன்றைக்கி வந்து நான் வந்து இது வந்து சங்குப்பூ பூங்கத்தலாம், ஓகேவா, அதை எடுத்து பாருங்கள். நான் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி வச்சுருக்கிறேன். ட்ரை பண்ணினது என்ன செய்யணும், நீங்கள் கொஞ்சம் வந்து சுடு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கலர் பாருங்கள், அது வெளியே வந்துடும். சுடு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் வச்சுருந்துட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு நீங்கள் வந்து இப்போ வந்து வடிகட்டி அதில் ஊற்றிக்கலாம். ஓகேவா, உங்களுக்கு பாருங்கள் அந்த கலர் கிடைக்கும். இது வந்து உங்களுக்கு வந்து நேச்சுரல் கலரு. நான் ஏற்கனவே பாருங்கள் என்னோடய யூடியூப்பில் பாருங்கள் பூலோட்டு செஞ்சுருந்தேன், ஸ்ரீமுக்க பூலோட்டு. ஸோ இந்த பூங்கத்தெல்லாம் ஒரு கலர் போட்டு நான் செஞ்சுருக்கேன். நீங்கள் பாருங்கள், பார்த்தீங்களா, உங்களுக்கு நல்ல ஒரு கலர் கிடச்சிருக்கு, ப்ளூ கலரு. ஓகே, அடுத்தெல்லாம் கொஞ்சம் எல்லோ கலர் சேர்க்குறேன். நம்ம இன்றைக்கி வந்து ரெயின்போ கேக் செய்வோமே,
இது வந்து நான் வந்து ரெட் கலர் போடுறேன். இது வந்து நம்ம வந்து க்ரீன் கலர் போடுவோம். இது வந்து நம்ம வந்து நார்மலாகவே இந்த கலர் விட்டுருவோமே, நார்மலாகவே இருக்கட்டும். ஸோ இந்த 5 கலர் எடுத்தாச்சு. அடுத்தது வந்து நம்ம ட்ரேயில் வந்து எப்படி போட்டு செய்கிற மாதிரி நான் உங்களுக்கு காட்டுறேங்க. ஓகே, இந்த மாதிரி ஒரு ட்ரே எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன மாதிரி உங்களுக்கு அதாவது பசுனாலும் எடுத்துக்க. இந்த மாதிரி நான் என்ன செய்யிருக்கிறேன், ஒரு பேக்கிங் பேப்பர் வச்சு போட்டிருக்கேன். பட்டர் கறியில் பேக்கிங் பேப்பர் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ இது செய்யும் மெத்தட் பார்ப்போம். நம்ம முதல்ல வந்து இந்த கலர் ஒரு 2 கரண்டி இப்படி கொஞ்சம் செஞ்சுக்கோங்க. அடுத்தது வந்து க்ரீன் கலர் பூ. நீங்கள் அப்படியே கலர் ஓகே. அவனு ஏற்கனவே வந்து நம்ம 10 நிமிஷம் வந்து ஹீட்டாக பண்ணிட்டோம். அந்த கேக் வந்து வச்சுருவோம். கேக் வந்து ஒரு 45 மினிட். அது எல்லாம் அவனு வந்து ஒரே டைம் வராது, அவனை பொறுத்தது. நீங்கள் வந்து முதல்ல 180 வச்சு நீங்கள் கொஞ்சம் ஒரு 10-15 நிமிஷம் ஹீட்டாக பண்ணிவிட்டு அவனு கொஞ்சம் நல்லா சூடாக வந்த பிறகு அப்புறம் கேக்கை வைங்க. கேக்கை வச்சுட்டு என்ன செய்யுங்க, நீங்கள் வந்து டபுள் போத்து சைட்டும், அதாவது மேலே ஃபிலிமனும் இருக்கணும், கீழோட ஃபிலிமனும் சூடாக இருக்கணும். கேக்குக்கு எப்போதுமே போத் சைட் தான் நல்லது. ஓகேவா? இப்போ வந்து நம்ம ஒரு 45 மினிட் பார்ப்போமே அப்புறம் எப்படி வெந்திருக்கான்னு. ஓகே, வந்துருச்சு. ஒரு 45 மினிட் ஆயிடுச்சு. நீங்கள் கேக்கு வந்துருக்குன்னு பார்க்குறதுனா நீங்கள் ஒரு அப்படியே நடுவில் கொஞ்சம் குத்தி பாருங்கள். குத்தி பார்த்து ஸ்டிக்கில் ஒன்றும் இல்லைன்னா கேக் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ இந்த கேக் வந்து நம்ம எடுத்துடலாம். ஸ்டாப் பண்ணி கேக் பாருங்கள், பேக் ஆயிடுச்சு. 2 hours ரெஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ கட் பண்ணி பார்ப்போங்க. கேக் பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குங்க. ஓகே பாருங்கள், கேக் நல்லா சாஃப்டாக இருக்குது. ஓகே, டீ டைமுக்கு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம்.